நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்து இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்க. ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 400க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நிமிரால் சமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும், இது போன்ற நிறைய வீடியோக்களுக்கு அதை பார்த்து பயன்படுங்க. இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 638157 3180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல உச்சம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்தை பார்த்தால் என்ன பலன் விளையும், உச்சனை உச்சம் பார்க்கலாமா, அவ்வாறு பார்ப்பது என்பது சிறப்பில்லை என்று சொல்றாங்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உச்சம் அடைகின்றன? மேஷத்திலே சூரியன் உச்சம் அடைகின்றார், அதே போல ரிஷப ராசியிலே சந்திரன் உச்சம் அடைகின்றார், கடக ராசியில குரு உச்சம் அடைகின்றார், அதே போல துலாம் ராசியில பார்க்கும்போது சனி பகவான் உச்சம் அடைகின்றார், மகரத்துல செவ்வாய் உச்சம், மீனத்துல சுக்கிரன் உச்சம். இப்ப இந்த கிரகங்கள்லாம் தனக்கு எதிராக சமசப்தமாக பார்த்து கொள்ளும் போது அது இரண்டு கிரகமும் தன்னுடைய பலத்தை இழக்கும் என்று சொல்றாங்களே, அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவதுங்க, பொதுவாகவே மேஷத்துல உச்சம் பெற்ற சூரியன் துலாம்ல உச்சம் பெற்ற சனி பகவானை பார்க்கிறார். இந்த இடத்துல பொதுவாகவே சூரியன் சனி இருவருமே என்ன அமைப்புல வரும்? பகை கிரகங்கள் அமைப்பு வரும். அப்ப சூரியன் சனி பொதுவாகவே சேர்வதோ அல்லது தங்களுக்குள் பார்த்துக் கொள்வதோ அல்லது சூரியனை சனி பார்ப்பதோ சனி சூரியனை பார்ப்பதோ இது போன்ற எந்த அமைப்பு இருந்தாலும் அந்த இரண்டு கிரகங்களுமே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு வந்துடும். இந்த நிலையில அது உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புல உச்சம் பெற்ற கிரகத்தோடு சொல்லக்கூடிய அந்த சனி சூரியன் இருவருமே பார்ப்பது என்பது முழுமையாக இருவருடைய காரகத்துவமும் அங்கே அடிபடும், இருவருடைய ஆதிபத்தியமும் அங்கே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. அப்ப சூரியன் சனியுடைய சமசத்துவ பார்வை என்பது இந்த இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் சொல்லக்கூடிய அமைப்புல பார்ப்பது என்பது உண்மையிலேயே பாதிப்பை தரக்கூடிய அமைப்பாக வருகிறது. ஆனால் இது எல்லா அமைப்பிலுமே பொருந்தாது. உதாரணத்திற்கு இந்த இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கின்றார், இந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். பொதுவாகவே குரு செவ்வாய் என்பது பார்த்து கொள்ளலாம், பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது வலுவான அமைப்பு தான். குரு செவ்வாய் பார்ப்பது என்பது குருமங்கள யோகம். செவ்வாய் குருவை பார்ப்பதாலோ குரு செவ்வாயை பார்ப்பதாலோ இந்த இடத்துல குருவினுடைய தன்மையோ செவ்வாயினுடைய தன்மையோ பாதிக்கப்படாது என்ற அமைப்புல குரு சமசப்தமாக செவ்வாயை பார்ப்பது என்பதும் செவ்வாய் குருவை பார்ப்பது என்பதும் இங்கே சிறப்பான அமைப்பு தான் வரும். மாறாக மங்கள யோகத்தை ஏற்படுத்த முடியும். இது பாதிப்பை தரும் என்று எடுத்துவிட முடியாது. இந்த பாதிப்பு என்பது இது பாதிப்பு சூரியனும் சனியும் பார்ப்பது. ஆனால் குருவும் செவ்வாயும் பார்ப்பது என்பது நாம் பாதிப்பாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த இடத்துல மாறாக மங்கள யோகமானது ஏற்படுகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் தான் இங்க வந்துடும். அதே போல சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். இந்த சுக்கிரனை குரு பார்க்கின்றார், இந்த சுக்கிரனை குரு பார்க்கிறார் பாருங்க. அப்ப குருவினுடைய 9ஆம் பார்வை. இந்த இடத்துல நீங்க எப்படி பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, சுபத்துவம் அதிலே அதிகப்படியான சுபத்துவம் என்ற பாயிண்ட் வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சுக்கிரன் ஆல்ரெடியே அதிகப்படியான ஒளி பொருந்த நிலையில இருக்காரு. இந்த ஒளி பொருந்த நிலையில் உள்ள அந்த சுக்கிரனை இந்த உச்ச குருவினுடைய பார்வை மேலும் அதை சுபத்துவப்படுத்தும் போதுதான் இந்த இடத்துல அதிகப்படியான சுபத்துவம் என்ற அமைப்புல இந்த இடத்தினுடைய தன்மையானது பாதிக்கப்படும். அப்ப இதனுடைய காரகத்துவம் ஆதிபத்திய விஷயத்துல சற்று குறைபாடு ஏற்படுத்தும். ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த சுக்கிரனுடைய அமைப்புல குறைபாடு ஏற்படும். ஏன்னா சுக்கிரனை குரு பார்க்கல, குரு தான் சுக்கிரனை பார்க்கிறார். அப்ப சுக்கிரனுடைய தன்மைகள்ல ஜட காரகத்துவத்திலே உயிர் காரகத்துவத்திலே எதிரே ஒரு ரூபத்திலே ஏதோ ஒரு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் உச்சமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அவர் உச்சம் பெற்ற குருவும் பார்ப்பது என்பது அதிகப்படியான சுபத்துவம். அதே போல இது எந்த பாவகமாக வருகின்றது அந்த அமைப்பு பார்க்கணும். இது சாதாரண நிலையில சுக்கிரன் வேற ஒரு இடத்துல இருக்காரு. உதாரணத்துக்கு இங்கே இருக்காருன்னு வச்சுங்க, சனியோட வீட்டுல நட்பு நிலையில இருக்காரு, மகரத்துல இருக்காரு, மகரத்துல இருந்து குரு இங்க இருந்து பாக்குறாருன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த சுக்கிரனுக்கு பாதிப்பு வராது. சுக்கிரன் பார்ப்பது குரு சுக்கிரனை பார்ப்பது நல்லது. அது சமசப்தமா அமைப்புல டிகிரி அடிப்படையில் நெருங்கி பாக்குறாங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல சுக்கிரன் இருக்காரு, இங்க குரு இருக்காரு, இங்க குரு 5 டிகிரில இருக்காரு, மகரத்துல சுக்கிரன் ஒரு 3 டிகிரில இருக்காரு. முழுமையான குருவினுடைய பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கும் போது இருவருடைய காரகத்துவத்திலும் குறைபாடு ஏற்படும். இதுல முக்கியமான அமைப்புல ஒன்று தாம்பத்திய அமைப்புல அல்லது குழந்தை பாக்கிய விஷயங்கள். ஏன்னா சமசப்தம பார்வை என்பது இருவருக்குமே பாதிப்பை தரும் என்ற அமைப்பு வந்துடும். ஆனா இந்த இடத்துல சமசப்தம பார்வை இல்லதான். அதே நேரத்துல இந்த இடத்துல ஆல்ரெடி அவர் எப்படி இருக்காரு, அதிகப்படியான உச்சம் பெற்ற அமைப்புல அதிகப்படியான ஒளி பொருந்த இருக்கக்கூடிய சுக்கிரனை மேலும் அதிகப்படியான ஒளி கிடைக்கும் போது இந்த பாவகத்துடைய தன்மையானது பாதிக்கப்படுவதும் சுக்கிரனுடைய காரகத்துவத்திலே அங்கு ஒரு குறைபாடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்துடும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க சிந்திக்க பார்க்கணும். இந்த இடத்துல குரு சுக்கிரனுடைய பார்வை என்பது நல்ல பார்வை என்றால் இல்லை. சாதாரண சுக்கிரன் இருந்து குரு பார்க்கிறாருன்னா பிரச்சனை கிடையாது. அது கூட சமசப்தம பார்வை விஷயங்கள்ல பிரச்சனைகளை தரும். உதாரணத்திற்கு இந்த இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கீங்க, இங்க சுக்கிரன் இருந்து விருச்சத்துல சுக்கிரன் இருந்து குரு பார்க்கிறார், நல்ல விஷயம்.
இந்த இடத்துல இருந்து சுக்கிரன் குரு பார்க்கறது என்பது சிறப்பு. ஆனா உச்சம் பெற்ற அதிகப்படியான ஒளியோடு இந்த இடத்துல ஒரு பங்கப்படக்கூடிய அமைப்பு வந்துன்னா அந்த அமைப்பு வந்து குறையும். உதாரணத்திற்கு இங்கிருந்து சனி 10ஆம் வரையில பார்க்கின்றார், இங்கிருந்து சனி 3ஆம் வரையில பார்க்கின்றார். அப்படிங்கிற அமைப்புல குரு பார்வை இருக்கும்போது இந்த இடத்துல சுக்கிரனுடைய காரகத்துவம் சற்று அதிகப்படியான சுபத்துவம் இங்க மட்டுப்படுங்கிற பாயிண்ட் வந்துடும். அப்ப அதிகப்படியான சுபத்துவம் ஆபத்தை தராது அப்படிங்கிற விஷயங்கள் இங்க வந்துடும். அப்ப இந்த விஷயத்தான் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். அதே போல இன்னொரு அமைப்புங்கிறது செவ்வாய் குருவை பார்ப்பது என்பது நம்ம வந்து இந்த சமசப்தமா உச்சப்பெற்ற கிரகம் பார்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இதுதான். சூரியனை சனி பார்ப்பது, சனி சூரியனை பார்ப்பது, செவ்வாய் குருவை பார்க்கிறது, குரு செவ்வாயை பார்க்கிறது, இது போன்ற அமைப்புல சமசப்தம் அமைப்புல வரும். இதே நேரத்துல சனி உச்சம் பெற்று குருவை 10ஆம் பார்வையால பார்ப்பார். சனி இங்க உச்சம் பெற்று குருவை 10ஆம் பார்வையில பார்க்கிறார் பாருங்க. இந்த இடத்துல குருனுடைய காரகத்துவமானது அங்கே சற்று பங்கப்படும், ஒரு பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா சனியுடைய பார்வை குரு வாங்குகின்றார் என்ற அமைப்புல இந்த இடத்துல உச்ச குருவா இருக்கும்போது முழுமையாக ஒரு பலன் எடுக்க மாட்டார். ஆயினும் இந்த இடத்துல ஒரு குருவினுடைய அமைப்புல ஒரு குறைபாட்டை அவர் ஏற்படுத்திய தீர்வார். இதற்கு காரணம் என்னது? இந்த இடத்துல இந்த சனி சுபத்துவம் அல்லாத நிலையில குருவை பார்த்தாருன்னா மேலும் கெடுப்பார். இந்த இடத்துல சனி ஒரு சுபத்துவம் இப்படி இருந்து பார்க்கிறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு சுபவரத்தோட சேர்ந்து இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்புல அவர் பார்க்கிறாருன்னா பிரச்சனை தராது. அப்ப சனி இந்த இடத்துல குருவை பார்ப்பது என்பது, குரு சனியை பார்க்க மாட்டாரு, ஆனா சனியுடைய 10ஆம் பார்வை குருக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல உச்சம் பார்ப்பார். ஆனா இவங்க எல்லாம் சமசத்துவம் பார்த்துப்பாங்க, ஆனா இங்க சமசத்துவம் பார்த்துக்க மாட்டாங்க. அதே நேரத்துல இந்த இடத்துல குருவினுடைய அமைப்பானது இங்கே பங்கப்படக்கூடிய அமைப்பானது ஏற்படும். அதாவது அதனுடைய தன்மையில குறைபாடு ஏற்படும் சொல்லலாம் குருவினுடைய தன்மையில. அதே போல நீங்க இன்னொரு பாயிண்ட்னா செவ்வாய் உச்சம் பெற்று சூரியனை பார்ப்பார், ஆனா சூரியனை செவ்வாய் பார்க்க மாட்டார். சூரியனை செவ்வாய் பார்ப்பது என்பது அப்படிங்கிற அமைப்பு நீங்க எடுத்தாலும் செவ்வாய் சூரியனை இந்த இடத்துல சூரியனே ஆல்ரெடி மிகப்பெரிய அளவு உச்சமாக ஒளியோட, அதாவது அதிகப்படியான அதிகாரத்தன்மையோட, மேலும் இந்த செவ்வாயினுடைய அமைப்பு ஏறும்போது என்ன ஆகும்னா ஓவர் அதிகாரம் என்பது அதிகப்படியான அந்த அதிகாரமே வன்முறை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இன்னும் மேலும் அதிகாரத்தை இந்த செவ்வாயுடைய பார்வை கொடுக்கும்போது மேலும் அந்த சூரியனை மேலும் வலுப்படுத்தும் போது அது ஓவர் கான்பிடன்ட், ஓவர் அதிகாரம் என்ற அமைப்புல அது கடுமையான வன்முறைக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இந்த இடத்துல செவ்வாய் நண்பர்கள் தான், ஆயினும் செவ்வாய் சூரியனை சுபத்துவம் இல்லாத நிலையில் செவ்வாய் சூரியனை பார்ப்பது என்பது இந்த இடத்துல ஒரு சிறப்பில்லாத அமைப்பை ஏற்படுத்தும். இந்த அமைப்பு வரும். இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணும். செவ்வாய் அப்ப இந்த இடத்துல செவ்வாய் சூரியனை பார்ப்பது. சந்திரன் உச்சமா தான் இருப்பாரு, ஆனா சந்திரன் உச்சம் பெற்ற அமைப்புல எந்த கிரகத்தோட அவர் பார்க்க மாட்டார். சந்திரன் உச்சம் பெற்று ஒரு கிரகத்தை பார்க்கறது அப்படிங்கிற அமைப்பு இங்க கிடையாது. இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் இயல்பான நிலை இருக்கும். ஏன்னா இந்த விருச்சகத்துல எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும். அப்ப சந்திரன் இந்த இடத்துல உள்ள கிரகத்தை பார்க்கிறாருங்கிற பாயிண்ட் தான் வரும். ஆனால் சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு உச்சனை பார்க்கக்கூடிய தன்மை வராது. ஆனா சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தினுடைய தன்மையில பார்க்கக்கூடிய அமைப்பு வராது. ஆனா குரு உச்சம் பெற்ற தன்மையில சுக்கிரனை பார்ப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துடும். அதே மாதிரி சனி உச்சம் பெற்ற தன்மையில குருவை பார்ப்பார், செவ்வாய் உச்சம் பெற்ற தன்மையில சூரியனை பார்ப்பார் அப்படின்னு அமைப்பு வந்துடும். இதுல என்ன அமைப்பு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதாவது பாவத்துவம் இதுல வந்து சிறப்பில்லாத நிலையை ஏற்படுத்தும், அதிகப்படியான சுபத்துவமும் சிறப்பில்லாத நிலையை ஏற்படுத்தும். இயல்பான நிலையில சுபத்துவமா இருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. இயல்பான நிலையில சுபத்துவமாக இருக்கின்றதுனா அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இடத்துல செவ்வாய் குரு சமசப்த பார்வை என்பது இந்த இடத்துல கெடுபலனை விளைவிக்காது. ஏன்னா இருவருமே நண்பர்கள். உச்ச குரு இந்த இடத்துல பாவ கிரகமாகி தான் அவர் உச்சம் பெறார். இந்த இடத்துல பாவ கிரகமாகி உச்சம் பெறக்கூடிய தன்மையை ஒரு உச்ச குருடைய தன்மையானது அதை வந்து சாந்தப்படுத்துது, அதை அமைதிப்படுத்துதுங்கிற பாயிண்ட்ல இந்த இடத்துல செவ்வாய் வலிமை பெறுகின்றார் என்ற அமைப்புல மங்கள யோகமாக தான் இது மாறுமே ஒழிய இதுல வந்து பாதிப்பு தரும்ங்கிற அமைப்ப இந்த பாதிப்பு விஷயத்துல நீங்க பாதிப்பு எடுக்கலாம். அதாவது சூரியன் சனி பார்க்கறதுல நீங்க பாதிப்பு எடுக்கலாம். அதே நேரத்தில் குரு செவ்வாய் பார்ப்பதில் பாதிப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு சுக்கிரனுடைய பாதிப்புல கூட நீங்க பார்வையில கூட நீங்க என்ன இருக்கலாம், பாதிப்பு எடுக்கலாம். ஏன்னா உச்சம் ஆல்ரெடி சுக்கிரனே அவருக்கு தர வேண்டிய அத்தனை வலிமைகள் தரக்கூடிய அளவில் இருக்காரு. மேலும் அதை சுபத்துவப்படுத்தும் போதுதான் அதிக சுபத்துவம் என்பது அதிகப்படியான கெடுதலை விளைவிக்கும் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல சுக்கிரனுடைய காரகத்துவத்துல ஏதோ ஒரு விதத்துல அடிப்படை ஏற்படும். ஏதோ ஒரு விஷயத்துல பாதிப்பு, ஒண்ணு ஜட காரகத்துவத்துல, இல்லைன்னா அவருடைய உயிர் காரகத்துடைய தாம்பத்தியம், மனைவி, இது போன்ற விஷயங்கள்ல, அல்லது வீடு வண்டி வாகனம் சொல்லக்கூடிய ஜடக்காரத்து எதிரோ ஒரு விதத்துல ஒரு குறைபாட்டை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இந்த பாயிண்ட் உண்டுங்க. இதுலயும் இந்த ஒளியினுடைய அமைப்புல நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த குருவோட ஒரு சனி சேர்ந்திருக்காரு. குருவினுடைய பங்கப்பட்ட பார்வை பார்க்கும் போது அதிகப்படியான சுபத்துவம் எடுக்காது. இதே நீங்க பாயிண்டா வந்துடணும். இந்த இடத்துல குருவே ஒரு பங்கப்பட்டிருக்காரு. குருவினுடைய ஒளியே அங்க பங்கப்பட்ட ஒளியா தான் இருக்கு. அதனுடைய தன்மை குறைந்த ஒளியாக தான் இருக்கு. உச்ச குருவா இருந்தாலும் அவர் சனியுடைய பார்வையை வாங்கின பிறகு பார்க்கிறார், சனியோட சேர்ந்து பார்க்கின்றார். இந்த மாரி அமைப்பில் கூட இந்த உச்ச குருவுடைய பார்வையோட தன்மையானது சற்று குறையும்னு எடுக்கலாம்.
அப்ப இந்த அமைப்புல நீங்க எடுக்கும் போதுதான் முழுமையான பலனானது கிடைக்கும். இதுல நம்ம டிகிரியை நீங்க பார்க்கணும். முழு எத்தனை டிகிரியில பாக்குறாருன்னு பார்க்கணும். நீங்க உச்சகுரு சுக்கிரனை பார்த்து விட்டாருன்னா இங்க உச்சகுரு வந்து 28 டிகிரில இருக்காருன்னு வச்சுங்க. 28 டிகிரில இருக்காரு, இங்க சுக்கிரன் 1 டிகிரில இருக்காரு அல்லது 3 டிகிரில இருக்காருன்னு வச்சுங்க. நீங்க வந்து இங்க குரு சுக்கிரனை பார்த்துட்டாரு எடுப்பீங்களா? எடுக்க கூடாது. இங்கேயும் டிகிரி அமைப்புல வந்துடணும். இந்த இடத்துல சூரியன் உச்சமா இருக்காரு, இந்த இடத்துல சனி உச்சமா இருக்காரு, சனி சூரியனை பார்க்கின்றார் என்ற அமைப்பில் நீங்க டிகிரி அடிப்படையில் பார்க்கணும். இந்த இடத்துல சனி இருக்காரு, சனி 29 டிகிரி இருக்காரு, சூரியன் இருக்காரு 1 டிகிரில, இந்த இடத்துல சனி சூரியனை பார்க்கின்றார் என்ற அமைப்பில் எடுப்பீங்களா? அப்படின்னா இந்த இடத்துல இதனுடைய பாதிப்பினுடைய தன்மை மேக்சிமம் 80% வரைக்கும் இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா டிகிரி அடிப்படையில் இங்க விலகிறாங்க. ஏன்னா 1 டிகிரிக்கு 28 டிகிரி விலகல் போகுது. இந்த இடத்துல நீங்க குரு 28 டிகிரி இருக்காரு, சுக்கிரன் 3 டிகிரில தான் இருக்காரு. அப்ப 28 டிகிரி, அப்ப டிகிரி அடிப்படையில் விலகல் வருது பாருங்க. இதெல்லாம் நீங்க எடுக்கணும். இங்க கூட ஓரளவுக்கு 10 டிகிரி 12 டிகிரிக்குள்ளே அவங்க பாக்குறாங்களாங்கிறதையும் நீங்க பார்க்கணும். இதுல நீங்க குரு சுக்கிரன் பாக்குறாருங்கிற பாயிண்ட் நீங்க எடுக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே டிகிரி வந்துடணும். எத்தனை டிகிரில கிரகம் இருக்கு, அது எத்தனை டிகிரில இருக்கு, சமசப்தமா பாக்குதா, டிகிரி அடிப்படையில் அந்த கிரகத்துடைய பார்வை அந்த கிரகத்திற்கு கிடைக்குதா அப்படிங்கறதை நீங்க சேர்த்து பார்க்கணும். மேலோட்டமா நீங்க இது ரெண்டும் பாக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்க எடுக்க முடியாதுங்க. அப்ப இந்த அமைப்பெல்லாம் வந்து உச்சம் பார்க்கக்கூடிய அமைப்புல வருங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலை பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க. இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.